1200 ஆண்டு பழமை வாய்ந்த பழங்கால வரலாறு மற்றும் இயற்கை அழகை பிரதிபலிக்கின்ற பெரும் பாறையை குடைந்து கட்டப்பட்ட தென்னிந்தியாவின் எல்லோரா என்று அழைக்கப்படும் வெட்டுவான் கோயில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலிக்கு வடக்கே சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கழுகுமலையில் கல்குன்றின் உச்சியில் இந்த கோயில் அமைந்துள்ளது. கழுகுமலையின் பண்டைய காலத்து பெயர் அரைமலை. கிபி 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டு மன்னர்கள் மதுரையை தலைநகராக கொண்டு புதுக்கோட்டையிலிருந்து கன்னியாகுமரி வரை ஆட்சி செய்துள்ளனர். இந்த கோயிலின் சிறப்பான சிற்பங்களில் அந்தகால பாண்டியர்களின் கலைத்திறமையை பார்க்கலாம். இந்த குடைவரை கோயில் மலையை குடைந்து ஒற்றைப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டது. உச்சியிலிருந்து முப்பரிமாணங்களில் செதுக்கப்பட்ட பாண்டிய கால ஒரே அறிவிக்கப்பட்ட எடுத்துக்காட்டு இது. பாறையை பாவடிவத்தில் 7.5 மீட்டர் ஆழத்திற்கு சதுரமாக வெட்டி எடுத்து அதன் நடுப்பகுதியை கலசமாக கொண்டு சிகரம், தளம், கூரை, சுவர்கள் என மேலிருந்து கீழ்நோக்கி குடையப்பட்டு சிற்பங்கள், கருவறை, அடித்தளம் போன்ற அமைப்பை உருவாக்கியுள்ளனர். இந்த கோபுரத்தில் அமைந்திருக்கும் சிலைகள் அனைத்தும் ஒரே பாறையில் செதுக்கப்பட்டவை. வேறு எந்தவித செதுக்கப்பட்ட சிற்பங்களும் பொருத்தப்படவில்லை. மேலும் சிகரத்தில் நுட்பமான வேலைப்பாடுகளுடன் உமாமகேஸ்வரன், தட்சிணாமூர்த்தி, திருமால், பிரம்மா ஆகியோரின் சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளது. மத்தளங்கொட்டும் தட்சிணாமூர்த்தி ஒரு அரிய படைப்பாகும். மேலும் விமானத்தில் 4 திசைகளின் மூலைகளிலும் நந்தி சிலைகள் இடம்பெற்றுள்ளன. சிகரத்தின் திசைக்காவலர்கள், திசைப்பண்கள் சிற்பங்களையும் காணலாம். கோயிலில் உள்ள சிற்பங்களில் பாதி முற்றுப்பெறாமலும் ஒரு சில பிற்காலங்கள் சேதமானதாகவும் காணப்படுகின்றது. சிவனை முதன்மை கடவுளாக கொண்டு பல வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் கட்டப்பட்டன. இந்திய குடைவரை கட்டிடக்கலையின் முன்னோடியாக விளங்கும் எல்லோரா கோயில் வளாகத்தில் அமைந்திருக்கும் கைலாசநாதர் கோயில்தான் உலகிலே ஒரே கல்லில் குடையப்பட்ட மிகப்பெரிய கோயிலாகும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 6ஆம் நூற்றாண்டில் கிருஷ்ணா ஒன்றால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயிலின் மாதிரி போலவே கழுகுமலை கட்டிடக்கலையும் உள்ளது. வெட்டுவான் கோயில் அதுபோன்ற அமைப்பில் செதுக்கத் தொடங்கி சிகரம் மட்டுமே கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதை தென்னிந்தியாவின் எல்லோரா என்று அழைக்கின்றனர். எல்லோரா கைலாசநாதர் கோவிலில் அமர்ந்திருப்பது போலவே இங்கும் கிழக்கு நோக்கி சிகரத்தில் சிவன் மற்றும் பார்வதி உரையாடுவது போன்ற அமைப்பை காணலாம். மேலும் தென்னிந்தியாவில் வேறு எந்த கோவிலிலும் இதுபோன்ற ஒரே கல்லில் குடைவரை கோயில் அமைக்கப்படவில்லை. இந்த கோவிலிலும் சிவனையே முதன்மை கடவுளாக வைத்து கட்டப்பட்டதென்பதால் இது மினி கைலாசா என்றும் அழைக்கப்படுகிறது. கழுகுமலையில் பராந்தக நெடுஞ்செழியன் அல்லது முதல் வரகுண பாண்டியன் காலத்தில் இங்கு சமணர் பள்ளி உருவாக்கப்பட்டதாக கல்வெட்டுக்கள் மூலம் அறிய முடிகிறது. இந்த கழுகுமலை குடைவரை கோயில் மட்டுமல்லாமல் பழங்கால வரலாற்று மற்றும் இயற்கை அழகை பிரதிபலிக்கின்ற அதிக அளவிலான சமணர்களின் புடைப்பு சிற்பங்களை கொண்டுள்ளது. தமிழகத்தில் வேறு எந்த இடங்களிலும் இந்த அளவு சமணர்களின் சிற்பங்களை பார்க்க முடியாது. சமணர்கள் திறமைக்கு அடையாளமாக பல பாறைகளில் செதுக்கப்பட்ட தீர்த்தங்கரர்களின் சிற்பங்களை சாட்சியாக உள்ளன. சமணர்கள் தங்கள் குரு, தாய், தந்தை, மகள் ஆகியோர்களின் நினைவாக இங்கு சிற்பங்களை உருவாக்கியுள்ளனர். இச்சிலைகளின் கீழே அவற்றை உருவாக்கியவர்களின் பெயர் வட்டெழுத்துக்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. இங்கிருக்கும் 100க்கு மேற்பட்ட தீர்த்தங்கரர் சிற்பங்கள் மற்றும் 90க்கு மேற்பட்ட வட்டெழுத்துக்கள் மலையை ஒரு சிறந்த சிற்பக்கூடமாக காட்சியளிக்க வைக்கிறது. இந்த சிற்பங்கள் பண்டைய மன்னன் பராந்தக நெடுஞ்செழியன் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டவை என்றும் கல்வெட்டுக்களின் மூலம் அறிய முடிகிறது. இங்கு அமைந்துள்ள முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தமது திருப்புகழின் மூலம் பாடியுள்ளார். இந்த திருத்தலத்தில் முருகன் மேற்கு நோக்கி பார்த்தபடி காட்சியளிக்கிறார். கோயில் அரைகுறையாக நிறுத்தப்பட்டதற்கு பல யூகங்கள் கூறப்படுகின்றன. கோயில் வேலை நடந்து கொண்டிருந்த நிலையில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் நிறுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் அல்லது போரில் மன்னன் இறந்ததால் அப்படியே விடப்பட்டிருக்கலாம் என்றும் கருத்து நிலவுகிறது. தலைகீழாக கட்டப்பட்டு தமிழர்களின் வியக்க வைக்கும் கட்டடக்கலையை உணர்த்தும் கழுகுமலை வெட்டுவான் கோயில் கலை சின்னங்கள் தமிழக அரசு தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது.